ஹலோ. நாளைக்கு நிஃப்டியோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாமா? ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 25,574 இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா 492 ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ட்ரேட் ஆனது நடந்த மாதிரி இருக்குது. ஸோ கேண்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தர் ஆக்ஷன் இதுக்கப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் செல்லர்ஸ் எல்லாமே இன்னும் உள்ளே தான் இருக்காங்க, யாருமே வெளியே போயிடலை. ஸோ இது ஒரு பவுன்ஸ் மாதிரி தான் இன்னும் இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு பவுன்ஸ் மாதிரி எடுத்து நான் நேற்றுக்கு வீடியோவோட சொல்லியிருந்தேன், இப்படி வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், இது நல்லாவும் ஒரு நல்ல மூவ் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ நடக்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி ரீட்ரெஸ்ட் எடுத்து இப்படி கூட போகுது. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சேனலுக்குள்ளே இப்படி போயிட்டுருக்கு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஹையர் ஹை அதை உடைக்க ட்ரை பண்ணி அப்படி நின்றுருக்கு. இந்த ஹை வச்சது இங்கே ஒரு சின்னதாக வச்சுருப்பாருங்க, அதை ரீட்ரெஸ்ட் எடுத்து உடச்சிட்டு மேலே போயிருக்கு. இருங்க ப்ராப்பராக இது போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சேனல் மாதிரி அழகாக மேலே போயிட்டுருக்கா. இப்போ இதிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆனது ரீடெஸ்ட் எடுத்து போயிட்டு இப்போ எப்படி நிற்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஹையர் ஹையை அப்படியே உடச்சிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு இதை எடுத்து மறுபடியும் இதை உடச்சிச்சு அப்படின்னா, இந்த ஹையர் ஹையை உடச்சிதுன்னா அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து ஒரு மேலே போகிறது மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா 574 நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஒரு லாங்க்கு போகலான்னு தான் நான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஹையாக இருக்கக்கூடாது. அதுவும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஐவி வேல்யூ ஒன்று இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ. அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 rupees to ஒரு 60 rupee அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது 90 to 112 rupee இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா கொஞ்சம் டவுட்டு, மொமெண்ட் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் மெல்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி நின்று அந்த மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது, எக்ஸ்பைரி டே இருக்கிறனால பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு கமர்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக வரவங்க எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. நான் ட்ரேட் பண்ணுவேன் கண்டிப்பாக, எக்ஸ்பைரி டே என்ன விட மாட்டேன். ஸோ என்னோடய பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலேருந்து நான் ஒரு லாங்க்கு போகிற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். அதுவும் கேண்டில் ஃபார்மேஷன் பொறுத்து, காலையில் பையர் செலர் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி இங்கேருந்து போனது இப்படி நிற்கிது. ஸோ நாளைக்கும் இதிலேருந்து இந்த லெவலில் இருக்கு இல்லையா, இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் ஒரு கேண்டில் இப்படி வீக் விட்டு செல்லிங் மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு ஸ்லைடை நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரியும் இருக்கனால ஒரு ஸ்லைடை நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி நாளைக்கே கூட இந்த மாதிரி நான் சொன்ன அந்த எதிர்பார்க்கலாம். அப்படி அது நடக்கலை அப்படின்னா மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி ஒரு சைட்வேஸ் மாதிரி நின்று அப்படியே மெல்ல ஆஸ் யூஷுவல் மேலே போக ட்ரை பண்ணோம். இதுதான் பிளான், வேறு எதுவுமே கிடையாது. மேலே போச்சு, இங்கே க்ளோஸ் கொடுத்துச்சு கேண்டில், இங்கே வீக் இருக்கணும், இருந்தால் மட்டுமே ஒரு புஷ் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு பையர்னா நம்ம ஒரு கால் சைடுக்கு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை, இங்கே வீக் விட்டு செல்லுக்கு இருந்துச்சு அப்படின்னா சேல் சைடு பிளான் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இதில் எதில் என்ட்ரி கிடைக்குதோ அதில் நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு அனலைசிஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.